ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். தேமுதிக முதுகில் குத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதாவது ஒரு பக்கம் பிரேமலதாவும், சுதீஷும் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, எங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கப்பட்டது. அடுத்து வரக்கூடிய வாய்ப்பில் உங்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் எடப்பாடி அதை மறுத்திருக்கார். எடப்பாடி தனது நிலைப்பாட்டில் உறுதியா இருந்திருக்கார். அவரு நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிற அதே வேளையில தேமுதிகவையும் ரொம்ப புத்திசாலித்தனமாக முதுகில் குத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும். சோ இது பத்தி முடிவெடுக்க வேண்டியது தேமுதிக தான். வரப்போற ஏப்ரல்ல 7 வேகன்சி வருது தமிழ்நாட்டுல ராஜ்யசபாவுக்கு. அதுல ஒண்ணு கொடுக்கறதா இப்போ ப்ராமிஸ் பண்றதா சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு நீங்க ஏமாத்துற மாதிரி வரப்போற ஏப்ரல்ல நீங்க ஏமாத்த மாட்டீங்கிறது என்ன நிச்சயம் ஆக்சுவலா? சோ தேர்தல் நெருக்கத்துல உங்களுக்கு ஏமாத்தினா அப்புறம் நீங்க கூட்டணியில் சேர்ந்துட்டு வேற எங்கேயும் போக முடியாத ஒரு நிலையை உருவாக்கினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சோ அதனால இதை பத்தி முடிவெடுக்க வேண்டியது தேமுதிக தான். இப்போ இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, எடப்பாடி சொல்றது உண்மையா, சொன்னது உண்மையா, இல்ல பிரேமலதா சுதீஷ் சொன்னது உண்மையான்ற ஒரு கேள்வி, ஆராய்ச்சிக்குரிய ஒரு கேள்வி, ஆய்வுக்குரிய ஒரு கேள்வியா இருக்கு. இப்ப யார் உண்மையை சொன்னாங்க? அப்போ எடப்பாடி இந்த செயல்பாட்டின் மூலமாக தான் எடுத்த ஸ்டாண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்ல வரும்போது, அப்போ பிரேமலதாவும் சுதீஷும் சொன்னது பொய்யா? அப்போ உறுதிமொழி அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லையா அப்படின்ற விஷயம்லாம் ரைஸ் ஆகுது. சோ இனிமேல் பொறுத்திருந்து ஏப்ரல் வரையும் பொறுத்திருந்து கே.பி. முனுசாமி அவர்கள் சொல்வது போல அந்த வேகன்சிக்காக பொறுத்திருந்து வாங்குவது என்பது, அல்லது அதிமுக பாஜக கூட்டணியில் சேருவது என்பது தேமுதிகவை பொறுத்த விஷயம். ஆனால் தேமுதிக இந்த இந்த தடவை அவர்களுக்கு துரோகம் செய்ய இழைக்கப்பட்டது அப்படின்றது உண்மை. இதன் மூலமாக அவர்கள் வேறொரு கூட்டணிக்கான ஒரு ஆப்ஷனை கூட ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல பாஜக ஒரு அழுத்தம் கொடுத்தால் அதே அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இனிமே அதிமுகவை நம்பி ஏப்ரல் வரை காத்திருப்பது என்பது தேமுதிக எடுக்க வேண்டிய முடிவு என்பது என் கருத்து.